ஹாய், வெஜிடபிள் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் முட்டைக்கோஸ், 1 கேரட், 1 குடமிளகாய் இதெல்லாம் நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இதோட சீரகம் 1 ஸ்பூனு, பெப்பர் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லி 1/2 ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். கடலை மாவு 4 to 5 ஸ்பூன் எடுத்துக்கணும். அப்புறம் அந்த சோயா சங்க்ஸ் ஊற வச்சதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை பல்ஸில் போட்டு எடுத்துக்கணும். அதை அந்த வெஜிடபிள் கூடவே சேர்த்து அதை பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். இந்த உருண்டை பிடிச்சதை ஒரு தவாவில் நம்ம வடை போடுற மாதிரி அதை தட்டி தட்டி விட்டு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் இதை தோசை மாதிரி கொஞ்சம் வேக விட்டு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பிட்டா வெஜ் பேன் கேக் ரெடி. அதாவது நம்ம சொல்கிற மாதிரி, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி வெஜிடபிள் வடை இல்லைனா அடை தோசை, அந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். தேங்க்யூ. சரி உப்பு போட சொல்ல மறந்துட்டேன், வீடியோவிலையும் எடுக்க மறந்துட்டேன். உப்பு போட்டுக்கோங்க. தேங்க்யூ.